ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம மெஷின் லேர்னிங் ப்ரீரெக்வசைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் டு மெஷின் லேர்னிங் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு என்னென்ன சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா பைத்தான் அண்ட் ஆர். ஸோ பைத்தன் வந்து பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ மெஷின் லேர்னிங்கில் டீப்பாக இருக்கிற வேலை செய்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது படிக்கிறதும் மோரோவர் லைக் பைத்தான் மாதிரி தான், பட் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேத் ஓகே. எனக்கு வந்து மேத் சுத்தமாக ஐடியாவே இல்லை, நான் வந்து வீக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மெஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பிகாஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க லைப்ரரிஸை வச்சு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண முடியும். அது வந்து மெஷின் லேர்னிங் ஓட அல்டிமேட் கோல் இல்லை. நீங்கள் வந்து இருக்கிற அல்காரிதம்ஸை ஒரு அப்ளிகேஷனில் எம்பெட் பண்ணி நீங்கள் வந்து அது வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் மெஷின் லேர்னிங். நீங்கள் ஜாப் ஃபீல்ட்ஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேத் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஆல்ரெடி இருக்க மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை வேறு அப்ளிகேஷன்ஸில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து மேத் வந்து எசென்ஷியல் ஃபார் மெஷின் லேர்னிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன மேத்லாம் வேணும் எல்லா மேத்துமே வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் மேத் தான் வேணும். கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியல் அண்ட் இன்டெகிரேஷன். மோஸ்ட்லி டிஃப்ரென்ஷியல் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டியும் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து சர்வை பண்ணிடலாம் மெஷின் லேர்னிங்கில். ஸோ கைஸ், இதுதான் இந்த 2 பாயிண்ட் ப்ரீரெக்வசைட்ஸ் ஃபார் மெஷின் லேர்னிங். ஸோ கைஸ், நான் வந்து மெஷின் லேர்னிங் ப்ரீரெக்வசைட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் ப்ரீரெக்வசைட்ஸை வந்து நான் எங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் கொஞ்சம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் வந்து பைத்தனுக்கு வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிள். அது வந்து நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், பிகாஸ் ரிசோர்ஸஸ் அவைலபிள், ஆனால் அது வந்து கொஞ்சம் லிமிட்டட். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யுடமியில் இருக்க ஒரு 4.5 above கோர்சஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு போனால் நீங்கள் அது ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா 3 ரெக்கமெண்டேஷன்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ் அகாடமி, நெக்ஸ்ட் வந்து 3 ப்ளூ 1 ப்ரௌன் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் வந்து Fast.ai, அது அவங்களோட லிட்டில் பிட் மேத் கோர்ஸ். இது 3 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து எப்படி நம்ம வந்து விண்டோஸில் அண்ட் அதர் ஓஎஸ்எஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் https://cran.r-project.org அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3 பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, லினக்ஸ், மேக் ஓஎஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விண்டோஸ் வச்சுருக்கேன், ஸோ அதனால் டவுன்லோட் ஆர் ஃபார் விண்டோஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இன்ஸ்டால் ஆர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆர் 4.2 ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் exe ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை வந்து நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை வந்து எப்படி நான் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால்
அதுக்கு வந்து ஆர் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ப்ரௌசரில் போய் ஆர் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து rstudio.comனு இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இதில் வந்து மேலே டேப்பில் டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆர் ஸ்டூடியோ டெஸ்க்டாப் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைசன்ஸ்னு இருக்கிறத மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணால் போதும். கடைசியில் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஒரு 2 லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்ஸ்டால் ஆர் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப் பண்ணதான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரிக்வயர்ஸ் ஆர் வெர்ஷன் 3.0 நம்ம வந்து 4 வச்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் ஓஎஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஸ்டூடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஆர் ஸ்டூடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து ஆர் ஸ்டூடியோ. இதில் தான் நம்ம வந்து ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குண்டான கோடை வந்து டைப் பண்ண போகிறோம். இதுதான் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் கன்சோல். இதில் தான் நீங்கள் வந்து அவுட்புட் பார்க்குற மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 2 பேன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து டவுனில் இருக்கும். மேலே வந்து வேறு என்விரான்மெண்ட் மட்டும் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து தீம்ஸ், டெக்ஸ்ட், ஃபாண்ட்டு, அதோட சைஸ் அதெல்லாம் மாத்திரதான் வந்து ஒரு ஐடியில் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து இதில் வந்து அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். குளோபல் ஆப்ஷன்ஸ்குள்ளே டூல்ஸ், குளோபல் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து 3rd டேப் வந்து அப்பியரன்ஸ். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா தீம் வந்து மாடர்ன் வச்சுருக்கேன். எடிட்டர் தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாறுறதை பார்க்கலாம். இதுதான் வந்து டிஃபால்ட் தீமு. இதுவே நான் வந்து இப்போ ஸ்விட்ச் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 வச்சுக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு மாறி இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் தான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுவே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரிண்ட் ஸோ கன்சோலில் உங்களுக்கு அவுட்புட் தெரியுதை பார்க்கலாம், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு. தட்ஸ் ஆல் கைஸ். இது இன்னைக்கு நம்ம வந்து மிஷின் லேர்னிங் ப்ரீரெக்வசைட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்டு மேத்து, அது எப்படி எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்ன ரிசோர்ஸஸ் சொன்னேன். ஸோ அதுக்குண்டான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிட்டப் ரெப்போஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு நிறையா ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ்.